தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் ஆண்டவராகிய இயேசுவை நினைவு கூறப் போகிறோம், கொண்டாடப் போகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு நமக்காக செய்த அந்த மாபெரும் தியாகத்தை, நமக்காக அவர் பலியான அந்த நிகழ்ச்சியை நாம் நினைவு கூறப் போகிறோம். நமக்காக அவர் உண்டு பண்ணின அந்த மீட்பு, நம் மீது அவர் கொண்ட அந்த மாபெரும் அன்பு, இவைகளை நாம் இன்று நினைவு கூறப் போகிறோம். பாருங்க, மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா, பரலோகத்தை ஆளுகிறவர், வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை அமைத்து ஆளுகை செய்கிறவர், இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமிக்கு ஒரு சாதாரண மனிதனாக வந்து இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நமக்காக தன்னுடைய திரு இரத்தத்தை சிந்தி விடுதலையை கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பாருங்க, பாவம் செய்தவர்கள். நியாயமாக பார்த்தா நம்மளாம் நரகத்துக்கு தான் போகணும். ஆனால் நாம் அப்படி அழிந்து போகக்கூடாது என்று விரும்பி ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பரலோக தகப்பன் நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நாம் கெட்டு போகக்கூடாது என்று விரும்பி, நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்கள், கொண்டாட வேண்டிய காரியங்கள். சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் கிடையாது. இந்த புனித வெள்ளி ஒரு துக்கத்தின் நாள் கிடையாது. இந்த புனித வெள்ளி கொண்டாட்டத்தின் நாள். ஏன்னா சிலுவையில் தேவன் ஒரு மாபெரும் வெற்றியை உண்டாக்கினார். மனுக்குலத்துக்கு வெற்றியை உண்டாக்கினார். இயேசு அங்கே தோல்வி அடைந்தது போல மேலோட்டமாக பார்க்கிறவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டானாலும், இயேசுடைய அந்த பாடுகள் மனுக்குலத்திற்கு மாபெரும் வெற்றியை உண்டு பண்ணினது. அவருடைய இரத்தம் நமக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் உண்டு பண்ணியது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவைகளை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உண்டு பண்ணின இந்த மீட்பை நாம் கொண்டாட வேண்டும். கர்த்தர் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்று நாம் அதைத்தான் செய்ய போகிறோம். இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுடைய அந்த சிலுவை பாடுகள், அதன் மூலமாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நன்மைகள், இவைகளை நாம் நினைத்து பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவை நாம் கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாமா? பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனை, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நீர். மாம்சமான யாவருக்கும் தேவன் நீர். தாப்பனை, நீர் எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது நீர் பாராட்டின அந்த மாபெரும் அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின அந்த மகாபெரிய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய ஒரே குமாரனை தேவ ஆட்டுக்குட்டியாக எங்கள் இரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாப்பனை, இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இந்த மீட்பை குறித்து, உம்முடைய அந்த அன்பை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாப்பனை, எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆரம்பித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்ட மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், இது இன்ட்ரெஸ்டிங். இந்த அப்ரோச்சுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இயேசுடைய அந்த பாடுகளை அவர் அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் இந்த மற்ற பகுதியை நம்ம வாசித்து பார்க்கும்போது இயேசுடைய பாடுகளை குறித்து ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். ஆனால் பாடுகளை அறிவிப்பதற்கு முன்பாக இயேசு அடையப்போகிற அந்த மேன்மையையும் மகிமையும் அவர் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த 2 வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். எப்படி நடப்பாராம்? ஞானமாய். நம்மளுடைய இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் மெசேஜ், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள்னு சண்டே நம்ம பப்ளிஷ் பண்ணுற மெசேஜில் இயேசுடைய அந்த ஞானத்தை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த 2 வாரமாக. இங்கேயும் பாருங்கள், வேதம் என்ன போதிக்கிறது? இயேசு எப்படி நடப்பாராம்? ஞானமாய் நடப்பார். ஹல்லேலூயா. அவர் உயர்த்தப்பட்ட மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மகிமையின் தேவன் எப்படி, ஏன் மனுஷரை பார்க்கிலும் முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைகிறது? ஏன் அடைஞ்சிச்சு? ஹல்லேலூயா. பார்க்குறவங்க பிரமிப்படைகிற விதத்தில் ஏன் அவருடைய சரீரம் அவ்வளவு கொடூரமாக மாறுச்சு? ஏன்? அதனால் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த 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 2 வசனத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்ப இங்கே தான் வரப்போகிறோம். இதுதான் நம்முடைய டெக்ஸ்ட்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை போய் பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாருங்கள், அந்த சிலுவையில் அறையப்பட்டவர் யார்? சாதாரண மனுஷனா? அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் மகிமையின் தேவன். அழகுனா அவர் தான் அழகு. அவரை காட்டிலும் அழகெல்லாம் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மிஸ்டர் வேர்ல்டு அவங்களெல்லாம் காட்டிலும் கர்த்தர் தான் அழகு. இங்கே இருக்கிற சினிமா நட்சத்திரங்கள், செலிப்ரிட்டிஸ், இவங்க யாருமே கர்த்தருடைய அழகுக்கு ஒப்பே கிடையாது. அவர் தான் மகிமையின் தேவன். மகிமையோட ஒரு அர்த்தம் பியூட்டி, அழகு. புரியுதா? த காட் ஆஃப் க்ளோரி, த கிங் ஆஃப் க்ளோரி, த லார்ட் ஆஃப் க்ளோரி. மகிமையின் கர்த்தர், மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா. அவருடைய அழகுக்கு யாருமே ஈடு இணை கிடையாது. அப்படிப்பட்ட மகிமையின் தேவன், சர்வவல்லவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். சத்துருக்களை முறியடிப்பது அவருக்கு சுலபம். பிசாசுலாம் அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. மனிதர்கள் அதுக்கும் கம்மி. புரியுதா? கர்த்தருக்கு முன்பாக தேசங்கள், மனிதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. Hallelujah to Jesus. Praise you Lord Jesus. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். இது ஆண்டவராக இயேசுடைய 2ஆம் வருகை குறித்து பேசுகிறது. அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. நியாய தீர்ப்பு பண்ணுற அந்த காலங்களை குறித்து, 2ஆம் வருகை குறித்து இங்கே தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீரை தமது கைப்பிடியினால் அளந்து, இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க,
வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியை உருவாக்கும் போது அவர் எப்படி செஞ்சார் அப்படின்றத குறித்து வேதம் போதிக்குதுங்க. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? அவர் தான் ஞானத்தின் ஊற்று. தன்னுடைய அலாதி ஞானத்தினால் இந்த பூமியை உருவாக்கி இருக்கிறார் பர்ஃபெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த அளவுலாம் குறி போட்டிருக்கலாம், அளந்து ரைட், ஜான் அளவாய் ரைட், எல்லாம் இங்கே இந்த பூமியோட சிருஷ்டிப்பில் அந்த அளவு வெயிட்டு இதெல்லாம் இப்போ இங்கே கர்த்தர் எழுதியிருக்கிறார் இல்லையா, தராசில் நிறுத்தர் அப்படின்னு. இதெல்லாம் சும்மா பேச்சு கிடையாது பாருங்கள். நீங்கள் இந்த அஸ்ட்ரானமி, காஸ்மோஸ் இதெல்லாம் படிச்சிங்கன்னா, எனக்கு இதை குறிச்செல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும். அப்போ அதில் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த பூமியில் ஜீவன் இருக்கிறதுக்கு, இந்த பூமி உயிர் ஜீவராசிகளையும் மனுஷனையும் ஆதரிப்பதற்கு பல க்ரைட்டீரியா இருக்குது ரைட். சில முக்கியமான காரியங்கள்லாம் சரியான அளவில் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கோளில், ஒரு பிளானட்டில் மனுஷன் வாழ முடியும், உயிர் இருக்க முடியும் ரைட். மனுஷன் மட்டும் இல்லை, எந்த உயிரினமுமே. அப்போ அதுக்கு தேவையான சகலமும் பார்த்திங்கன்னா என்ன அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் இருக்குது எக்ஸாக்டாக. கிராவிட்டியில் ஆரம்பித்து அட்மாஸ்பியரு சரி ரைட், சூரியன்லேருந்து இருக்கிற அந்த தூரம், நம்ம கேலக்சியில் நம்ம இருக்கிற அந்த இடம், பல காரணங்கள் சொல்லலாம். நீர் ரைட், நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற பல்வேறு வாயுக்கள், கேஸஸ் ரைட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன அளவில் இருக்கோ அந்த அளவில் எக்ஸாக்டாக இருக்குது. கொஞ்சம் இங்கிட்டு இத்துணுண்டு ரைட், மைன்யூட் சேஞ்ச் இருந்தால் கூட இந்த பூமியில் ஜீவன் இருக்க முடியாது. இந்த பூமி அழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதா? எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்லாம் அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. அதுக்கு ஒரு பேர் இருக்குது இங்கிலீஷில், ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன் டியூனிங்னா இம்மி அளவு பிசகலாமல் எக்ஸாக்டாக என்ன தேவையோ அந்த அளவில் இருக்குது. அந்தளவு கர்த்தர் ஞானமாக இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு. தொடர்ந்து வாசிப்போம். தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியில் உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடைய ஆலோசனை பண்ணினார்? அவருக்கு என்ன அட்வைசர், கவுன்சிலர்லாம் இருக்கிறாங்களா? இப்போ நம்ம தலைவர்களுக்கெல்லாம் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு யாருங்க அட்வைஸ் பண்ணுறது? அவருக்கு யார் ஆலோசனை சொல்கிறது? அவர் தான் ஆலோசனை கொடுக்குறவர், ஆலோசனை கர்த்தா, ஞானத்தின் ஊற்று, ஒருவராய் ஞானமுள்ளவர். கவனிங்க 15ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ ஜாதிகள், அதாவது தேசங்கள், ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலைப்படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை அவர் ஒரு அணுவை போல தூக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 21ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிங்க. நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? இதெல்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் நான் தெரிஞ்சிருக்கணும், நான் கேள்விப்பட்டிருக்கணும். ஆதி முதல் எனக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கணும். பூமி அஸ்திபாரப்பட்ட முதல் உணராதிருக்கிறீர்களா? இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த உணருதல் நமக்கு இருக்கணும். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போலவும் இருக்கிறார்கள். குடிகள்னால் மனுஷர்கள், நம்மளை தான் சொல்கிறார். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயமாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவருடைய அடிமரம் திரும்ப பூமியில் வேறுபடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும். இதுதான் நம்முடைய கர்த்தர். இவ்வளவு வல்லமையுள்ளவர், இவ்வளவு மகிமை நிறைந்தவர், மகிமையின் ராஜா, சர்வ வல்லவர், உன்னதர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஏன் அப்படி சிலுவையில் தொங்க வேண்டும்? எதற்காக அவர் சிலுவையில் பாடுபட வேண்டும்? என்ன நோக்கம், என்ன காரணம்? அவரை எதிர்த்து நின்றவர்கள் அவர் ஒரு நொடி பொழுதில் அழிச்சிருக்கலாம். அவங்க ஒரு பொருட்டே கிடையாது. அவருக்கு விரோதமாக நின்றவர்களை அழிச்சிருக்கலாம், இம்மை பொழுதில் அழிச்சிருக்கலாம். ஒரு நொடி கூட ஆகாது.
அவங்களாம் கணக்கே கிடையாது கர்த்தர் முன்பாக. அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு தூசிக்கு சமானம். தேசங்களே ஒரு தூசிக்கு சமானம். அவருடைய ஆளுகிற ராஜாக்கள், அவருடைய நியாயாதிபதிகள்லாம் மாயை. அவங்கள கர்த்தர் அப்படியே வேரோட பிடுங்கி எரியக்கூடியவர். மைண்டில் வச்சுக்கோங்க. சிலுவையில் தொங்கினது யாருன்னு நமக்கு ஒரு யோசனை இருக்கணும். 25ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி நட்சத்திரங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. இன்றைக்கி நட்சத்திரங்களாம் அதாவது அந்தந்த இடத்துல இருக்குது, அது பேசாமல் மகிமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்? தானா செய்தா, தானா வந்துச்சா, தானா உருவாச்சா? இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தன்னுடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளை தாங்குகிறார். யோசிச்சு பாருங்க. இந்த தேவன்தான் அங்கு சிலுவையில் அந்த விதமாக தொங்கினார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையான தேவன்தான் தன்னை வெறுமையாக்கி ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மறுபடியும் பிலிப்பியருக்கு போவோம். பிலிப்பியர், ஹல்லேலூயா, பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மையே வெறுமையாக்கி தன்னுடைய தெய்வீக வல்லமைகள் மகிமை எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. பாருங்கள், ஏன் கீழ்ப்படிந்தவராகின்னு போட்டிருக்குது? யாருக்கு கீழ்ப்படிந்தார் பாருங்கள். சிலுவை பிசாசின் திட்டம்னா கர்த்தர் என்ன பிசாசுக்காக கீழ்ப்படிஞ்சார்? பாருங்கள், சிலுவை பிசாசோட திட்டம் கிடையாது, பரலோக தேவனின் திட்டம். அதனால்தான் இந்த புனித வெள்ளியை நம்ம துக்கம் அனுசரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது புனித வெள்ளி என்று. ஏன்னா சிலுவை மனுக்குலத்தை மீட்பதற்கான பரலோக தேவனின் திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு தான் இயேசு கீழ்ப்படிந்தார். பிசாசு என்ன கொல்ல விரும்புகிறான், அவனுடைய திட்டத்துக்கு நான் அடிபணிகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சிலுவைக்கு போனார்? கிடையாதுங்க. பரலோக தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்காக சிலுவையை திட்டம் போட்டார். சிலுவை மரணத்தை கொண்டு மனுஷனை மீட்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டம் போட்டார். அந்த திட்டத்துக்கு இயேசு கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி அன்னைக்கே சொன்னார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது இயேசுடைய அந்த சிலுவை மரணத்துக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இதை அறிவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் மறுபடியும் 52ஆம் அதிகாரம். இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம வாசித்ததெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் 13-14 வாசிப்போம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். ஏன்? மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமைப்படைந்தார்கள். இது சிலுவையில் நடந்துச்சு. இது இயேசுடைய வாழ்க்கை பூரா அவர் இந்த விதமாக இல்லை. ஹல்லேலூயா. இது சிலுவையில் நடந்த காரியம். ஏன் பாருங்கள், நம்முடைய இந்த ஈஸ்டர் காலங்களில் நம்ம தியானித்த அந்த மெசேஜெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இங்கே திரும்ப சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாவ நிவாரண பலிக்குன்னு பலி செலுத்தும்போது மனுஷர் அந்த யாருடைய பாவத்துக்கு அந்த பலி செலுத்துகிறாங்களோ அந்த பாவம் செய்த ஆள் அந்த ஆட்டு மேலே தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மீது கடத்த வேண்டும் செய்வாங்க. அப்படி செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஆடை வெட்டுவாங்க. ரைட்? ஏன்? பாவம் செஞ்சது இந்த மனுஷன், ஆனால் இந்த மனுஷனுடைய பாவத்துக்காக அந்த ஆடு பலியாக
செலுத்தப்பட்டது. புரியுதா? அதான் பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை தான் சிலுவையில் கர்த்தர் ஒரு மெகா ஸ்கேலில் ஃபாலோ பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு தனி மனிதனோட பாவம். இந்த லேவியரில் 4ஆம் அதிகாரம் படித்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரிஸ் அங்கே சொல்லப்படுது. ஆசாரியனுடைய பாவம், ரைட், தேசத்தின் பாவம், ராஜாக்களின் பாவம், அப்புறம் வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய பாவம், ரைட். இப்படி 4 கேட்டகரி இருக்குது. பேசிக் பிரின்சிபல் எல்லாம் ஒன்று தான், ரைட். தேசத்தின் பாவம்னாலும் அந்த தேசத்தின் மூப்பர்கள் வந்து தங்களுடைய கரங்களை அந்த மிருகத்தின் மீது வைத்து தங்களுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மீது கடத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகம் பலியாக செலுத்தப்படும். பாவம் செஞ்சது தேசம், ஆனால் பலி தண்டனை வந்தது அந்த மிருகத்தின் மேலே. அல்லேலூயா. ஆசாரியர் பாவம் செய்யும்போதும் அப்படி தான். பாவம் செஞ்சது அந்த ஆசாரியன், ஆனால் தண்டனை வந்தது அந்த மிருகத்தின் மீது, அந்த அப்பாவி மிருகத்தின் மீது, அந்த குற்றமற்ற மாசற்ற அந்த மிருகத்தின் மீது, ரைட். ஒரு ராஜா பாவம் செய்யும்போதும் அதே தான், தனி மனுஷன் பாவம் செய்யும்போதும் அதே தான், அதே பிரின்சிபிள் தான், ரைட். கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டிலே இயேசு பிற்காலத்தில் செய்ய போகிறத பழைய ஏற்பாட்டிலே இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா சிலுவையில் தொங்கும்போது கர்த்தர் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை, ரைட், அதுதான் யோவான் சொல்கிறார் இல்லையா, இதோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இது சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் மனுக்குலத்தின் பாவத்தை மொத்தமாக எடுத்து அது ஆண்டவராகிய இயேசுவின் மீது வைக்கிறார். இப்போ நம்மலாம் பார்க்குறோம், நம்முடைய மனுஷனுடைய பாவம், ஒரு தனி மனிதனுடைய பாவமே அவனுடைய சரீரத்தை சீரழிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு சிலரெல்லாம் பார்த்தா தெரியும், அவன் பண்ண பாவம், அவங்களுடைய பாவம் வந்து அந்த மனுஷனுடைய சரீரத்தை அப்படியே உருக்குலைக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், ரைட். அவன் பாவத்தை சுமக்கிறதே முடியாத காரியம் இல்லையா, முடிய மாட்டேங்குது நம்மளெல்லாம். ஆனால் இயேசுடைய சரீரத்தின் மேலே, இயேசுவின் மேலே கர்த்தர் முழு உலகத்துடைய பாவம், ரைட், ஆதாமில் தொடங்கி கடைசி மனிதன் வரைக்கும் இன்னும் பிறக்காத ஆட்களுடைய பாவத்தையும் சேர்த்து வச்சார். மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் ஆண்டவராக இயேசுவின் மீது வைத்தார். பாவம் மட்டும் இல்லைங்க, அந்த பாவத்துடைய விளைவாகிய சாபம், வியாதி, வலி, வேதனை, மரணம், மரணத்தின் பல பரிமாணங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஏசப்பா மேலே வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் அவருடைய ரூபம் அந்த அளவுக்கு உருக்குலைந்தது. அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை காட்டிலும் மோசமான ஒரு நிலைமைக்கு, அவருடைய சாதாரண மனுஷனை காட்டிலும் அவருடைய முகம், ரூபம் வந்து அந்த அளவுக்கு அந்த கேடானது காரணம் அதுதான். புரியுதா? இயேசு அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் அவரை கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சரி, இந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். இந்த பாயிண்ட் ஆவியானவர் நீங்கள் நம்முடைய இந்த ஈஸ்டர் கால போதனைகளை நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கர்த்தர் திரும்ப 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 எம்ஃபசைஸ் பண்ணார், ரைட். இப்போயும் அதை உயிர்ப்பிக்கிறார் பாருங்கள். அவர் அநேகம் ஜாதிகள் மேல், ஏதோ ஒரு கூட்டத்தார் மேலே இல்லை, ஒரு இனத்தார் மேலே மட்டும் இல்லை, அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். தெளிப்பார்னா ஸ்ப்ரிங்கிள். என்ன ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறாரு? தன்னுடைய ரத்தத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கழுவ போகிறாரு, நம்மளை பாவங்களை கழுவ போகிறார், பாவங்களை நீக்க போகிறார். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள், பேசிக்காக பூமியில் இருக்க எல்லா தேசங்களையும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவ போகிறார், ரைட். அவர் நிமித்தம் சொல்லுங்கள், அவர் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். இது ஒரு நல்ல கான்செப்ட் இல்லை பாருங்கள். கிறிஸ்தவர்கள் வந்து பயப்படக்கூடாது. நம்முடைய கர்த்தர் சாதாரண ஆளு கிடையாது. வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிற தேவன். அவர் நிமித்தம் ராஜாக்கள் வாய மூடுவாங்க. அதுதான் கரெக்ட். ராஜாக்கள் சொல்லி நம்ம வந்து பயந்து அப்படியே இயேசுவை அறிவிக்கிறதுக்கு, இயேசுவை பின்பற்றுவதற்கு பயந்து தெரியலாம் கூடாது. இயேசுவின் நிமித்தம் ராஜாக்கள் வாய மூடுவார்கள். அதுதான் கரெக்ட். நீங்கள் கையை வச்சுக்கோங்க, சங்கீதத்துக்கு போங்க. சங்கீதம் 2ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. இங்கே பார்ப்போம் பாருங்கள். ஆண்டவராக இயேசுவை குறித்து அவருடைய பாடுகள், அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள், இதெல்லாம் இங்கே வந்து அந்த காலத்திலே தாவீது தீர்க்கதரிசி, ரைட், அருமையாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசியிருக்கிறார். அப்போ பாருங்கள், 8ஆம் வசனத்தை பாருங்கள்.
இது பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசுவிடத்தில் பேசின வார்த்தைகள். 7 வாசிப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது இயேசுடைய உயிர்த்தெழுதல் அன்னைக்கு கர்த்தர் இயேசுகிட்ட பேசின வார்த்தைகள். ரைட். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் இதை குறித்து போதிக்கப்படுகிறது. என்னை கேளும், பிதா இயேசுகிட்ட கேட்குறாரு. ரைட், சொல்கிறார், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை, அதாவது தேசங்களை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இதுதான் வாக்குத்தத்தம். பூமி முழுவதும் இயேசுடையது. பூமியில் இருக்க எல்லா தேசங்களும் இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். 9ஆம் வசனத்தை கவனிங்க. இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே, பாருங்கள், இது குறிப்பாக கர்த்தர் யாருக்கு சொல்கிறாரு? ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். ராஜாக்கள் நியாயாதிபதிகள் தான் ஏசப்பாவுக்கு பயப்படணும். இயேசுவை செய்கிறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். இல்லை 52 கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிச்சுட்டு தொடர்ந்து போகலாம். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் அநேகம் தேசங்கள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், புறஜாதி மக்கள் இயேசுவை அதாவது உடன்படிக்கை இல்லாத மக்கள், யூதர் அல்லாத மக்கள், அவங்களுக்கு மெஸ்ஸியா வருவார்லாம் தெரியாது. பாவ நிவாரண பலி நமக்கு தேவைன்றதெல்லாம் தெரியாது, நமக்கு ஒரு இரட்சகர் தேவைன்றதெல்லாம் தெரியாது. ரைட். இதை குறித்த அறிவிப்புகள், இதை குறித்த வெளிப்பாடுகளை பெற்ற ஒரே தேசம் பூமியில் அப்போது பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் தேசம்தான். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் தான் உடன்படிக்கையின் மக்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக இயேசுவை குறித்தும் இரட்சகரை குறித்தும் மெசியாவை குறித்தும் போதித்திருந்தார். ரைட். அவங்களுடைய பாவத்துக்கு பாவ நிவாரண பலி வேண்டும். ரைட். டெம்பரரியாக இந்த மிருகங்கள், ஆனால் பிற்காலத்தில் மெஸ்ஸியா வருவார், அவர் பாவ நிவாரண பலியாக வருவார் அப்படின்றதெல்லாம் புறஜாதிகளுக்கு போதிக்கப்படவில்லை. அவங்களுக்கு அதை குறிச்செல்லாம் ஒன்றுமே தெரியாது. இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் போதித்தார். அவங்க தான் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து இரவும் பகலும் கர்த்தரை சேவித்து கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு இந்த நற்செய்தியை புறவினத்தார் எல்லாருக்கும் அறிவிக்க ஆரம்பித்தார். அவங்க அறியாத, அவங்க கேள்விப்படாத இந்த காரியங்களை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். அந்த நற்செய்தியின் மூலமாக, இயேசுவின் மூலமாக அவங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 53ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? தீர்க்கதரிசி கேட்குறாரு. ஏன்னா ஒரு சிலர் விசுவாசிக்கிறாங்க, ஒரு சிலர் விசுவாசிக்கல, இல்லையா? இயேசுடைய ஊழியத்திலுமே அப்படி தான், அப்போஸ்தலருடைய ஊழியத்திலுமே அப்படி தான், இல்லை? ஆனால் பாருங்கள், இந்த கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படுத்தப்படும்? இயேசுவை குறித்த செய்தியை கேள்விப்பட்டு விசுவாசித்தவர்களுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது. இன்றைக்கி வரைக்கும் அதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய புயம் வெளிப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சங்கதியை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ரைட். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை விசுவாசிப்பவனுக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்படுத்தப்படும். இப்போ பாருங்க, ரட்சிப்பு யாருக்கு உண்டாகும்? இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த செய்தியை கேள்விப்பட்டு அதை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் வாழ்வில் வெளிப்பட்டு அவனை ரட்சித்து அவனை மறுபடியும் பிறக்க செய்கிறது. ஹல்லேலூயா. நித்திய மீட்பை அவனுக்கு கொண்டு வருகிறது. இதெல்லாம் கர்த்தருடைய கரம் செய்கிற காரியம். ஆனால் கர்த்தருடைய கரம் இந்த விதமாக அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த செய்தியை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் விசுவாசிக்கணும்னா நம்ம போய் சொல்லணும். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படவில்லை என்றால் எப்படி விசுவாசிப்பார்கள்?
விசுவாசிக்கவில்லை என்றால் எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவில்லை என்றால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நமக்கு இந்த காலத்தில் இந்த தியானிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு நமக்கு உண்டு பண்ணின இந்த மாபெரும் மீட்பை நாம் தியானிக்கும் நேரத்தில் இந்த காரியத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுவை நான் எப்படி மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம்? எந்த விதமாக இயேசுவை நான் மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இயேசு அறிவிக்கப்படுவதற்கு என்னுடைய பங்கு என்ன? எந்த விதத்துலலாம் நான் ஈடுபடலாம்? இதில் ஜபம் மூலமாக செய்யலாமா? பணத்தை அனுப்பி செய்யலாமா? நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாமா? இப்படிலாம் யோசிங்க. சிந்தனை இந்த விதத்தில் போகணும். நமக்கு தேவ ராஜ்யத்தின் சிந்தனை நமக்கு உண்டாகணும். இந்த தியானம்லாம் அதுக்கு தான். இயேசுவை நினைவு கூறுவது, அவருடைய அந்த அன்பு, இதெல்லாம் நம்ம பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம பெற்ற இந்த அன்பை, நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, நாம் பெற்ற இந்த ஜீவனை, நாம் பெற்ற இந்த மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல, ஷேர் பண்ணணும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் சீரியர்களால் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். அவங்க பாளையம் இறங்கி எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க. ரைட். இப்போ சிட்டிக்குள்ளே எதுவும் போக முடியல, சமாரியா பட்டணத்துக்குள்ளே எதுவும் போக முடியல, வெளியில் வர முடியல. தண்ணி சப்ளைலேருந்து சாப்பாடு சப்ளைலேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதனால் பாருங்கள், அங்கே உள்ளே கொஞ்சம் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த காரியத்தெல்லாம் அவங்க கொஞ்ச நாள் சாப்பிட்றாங்க. அப்புறம் அது காலியாக போகுது. இப்போ ஃபுல் பஞ்சம், உள்ளே ஒன்றுமே இல்லை. வெளியில் எதிரிகள் எதையும் வர விடாமல் தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், மக்கள்லாம் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை கொன்று சாப்பிட்ற அளவுக்குலாம் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே. அந்த நிலைமையில் ஒரு 4 பேர் வெளியில் இருக்கிறாங்க, 4 குஷ்டரோகிகள். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஏசியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ரைட். என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து 24 மணி நேரத்தில், நாளைக்கு நேரத்தில் ரைட் பஞ்சம் போயிடும் அப்படின்னு சொல்லி, ரைட் சாப்பாடெல்லாம் கம்மியான காசுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு 4 குஷ்டரோகிகள் வெளியில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவுனா, உள்ளே போனால் பஞ்சம், எப்படியும் சாக போகிறோம். ரைட். உள்ளே போனால் நமக்கு ஒன்றும் வாழ்வு இல்லை, உள்ளே பஞ்சம் இருக்குது, சாப்பாடு இல்லாமல் சாக போகிறோம். இந்த வெளியில் இந்த அசிரியர்கள்லாம் இருக்கிறான்ல, அங்கே போனால் ஒருவேளை அவன் நமக்கு சாப்பாடு கொடுத்தாலும் கொடுப்பான். அட் த மோஸ்ட் என்ன ஆகும், நம்மளை கொன்றுவாங்க, அவ்வளோதானே. பட்டணத்துக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு சாவுதான். ஆனால் இங்கே போனால் ரைட் சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. அதனால் போவோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கர்த்தர் பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்து அந்த சிறியர்களை விரட்டி விட்றாரு. அவன் போனவன் பாருங்கள், கர்த்தர் எந்த அளவுக்கு அவங்கள மிரட்டி இருந்தார்னா, துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி இருக்கிறான். எதையுமே எடுத்துகிட்டு போகல, சாப்பாடை எடுத்துகிட்டு போகல, குதிரைகளை எடுத்துகிட்டு போகல, செல்வங்களை எடுத்துகிட்டு போகல, எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் பொழைச்சா போதும்னு அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவங்க அங்கே வந்த உடனே பார்த்தா சாப்பாடு கொட்டி கிடக்குது, செல்வங்கள் இருக்குது. அப்படி ஜாலியாக 4 பேரும் நல்லா சாப்பிட்டு தெம்பா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இவங்க சரி நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி பிரயோஜனமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு செல்வங்களெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் புதைச்சி வச்சு பாதுகாத்து வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், இது நம்ம செய்கிறது நல்லதில்லை, நம்ம சாப்பிட்டோம், நமக்குன்னு செல்வங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம், ஆனால் உள்ள பட்டணத்தில் ரைட் மக்கள் திண்டாடிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லை, காசு இல்லை. ரைட். அவங்களுக்கு நம்ம இந்த செய்தியை சொல்லாமல் இருந்தோம்னா ரைட் காலையில் கூட நம்மளுக்கு என்னமோ அது ஆயிரும் அப்படின்ற பயம். ஏன்னா ஆக்சுவலாக அப்படி சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அது பாவம் தான். ஏன்னா உண்மையிலே அங்கே மக்கள் பசியில் திண்டாடிட்டு இருக்கிறாங்க, சாக கிடக்கிறாங்க, பிள்ளைகளெல்லாம் கொன்று தின்னுட்டு இருக்கிறாங்க. அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ சாப்பாடு கிடச்சிருச்சு, செல்வங்கள் கிடச்சிருச்சுன்னு அந்த செய்தியை சொல்லாமல் இருந்தால் அது நிஜமாகவே பாவம்தான். அதனால் பாருங்கள், ஓடி போய் அந்த மக்களுக்கு அந்த 4 பேரும் தான் அந்த நற்செய்தியை அறிவித்தாங்க. ரைட். நாமளும் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான இந்த அடுத்த பகுதியில் நம்ம இயேசு ஒரு மாபெரும் பண்டமாற்று
கிரியையை செய்கிறார். ஒரு கிரேட் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? இப்போ நம்மலாம் போனோம்னா காசை கொடுத்து கடையில் நமக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம். காசை கொடுக்குறோம், அவங்க இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வாங்குகிறோம், இல்லை காசை கொடுத்து பைக் வாங்குகிறோம், இல்லை இப்போ காசை கொடுத்து பெட்ரோல் போடுறோம், காசை கொடுத்து காரை வாங்குகிறோம், காசை கொடுத்து வீடை வாங்குகிறோம், ரைட்? பண்ட மாற்றம் செய்கிறோம் இல்லையா? காசை கொடுக்குறோம், அவங்க நமக்கு வேணுன்றதை கொடுக்குறாங்க. இந்த பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்போ இந்த மணி இல்லாத காலத்தில் இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? என்கிட்ட அரிசி இருக்குது, உன்கிட்ட வந்து கோதுமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்? நான் அரிசியை கொடுத்து கோதுமையை வாங்கிக்குவேன், 10 கிலோ அரிசியை கொடுப்பேன், ரைட்? அவங்க வந்து 10 கிலோ கோதுமை கொடுப்பாங்க. இல்லை இந்த அரிசியோட வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் நான் 10 கிலோ கொடுத்து அவங்க 15 கிலோ இல்லை 20 கிலோ கோதுமையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி, ரைட்? பார்ட்டர் சிஸ்டம், பொருளுக்கு பொருள். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இங்கே சிலுவையில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ரைட்? என்ன எக்ஸ்சேஞ்சுன்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம, ரைட்? ஒரு மாபெரும் எக்ஸ்சேஞ்ச், மகா பெரிய ஒரு பண்டமாற்றம் அங்கே நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்ன எக்ஸ்சேஞ்சுன்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக அதை விவரிக்கிறார். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இது எதை குறிக்குதுன்னா பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர் பார்க்குறதுக்கு மற்ற மனிதர்களை போல தான் இருந்தார். அவர் தன்னுடைய திவ்ய மகிமை, திவ்ய அழகோடலாம் இந்த பூமிக்கு வரல. அவர் மண்டையை சுற்றி ஒன்றும் ஒளிவட்டம்லாம் கிடையாது, ரைட்? கர்த்தர் அவரை இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் எஃபெக்டும் இல்லாமல், ரைட், சாதாரண மனுஷனாக தான் இந்த பூமிக்கு அனுப்பினார், ரைட்? அவர் பார்க்குறதுக்கு மற்ற யூதர்களை போல தான் இருந்தார், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரைட்? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஏசப்பா அந்த வந்து பாருங்கள், இந்த சமரியா பெண் இந்த சமரியா பட்டணத்துக்கு வெளில தண்ணி குடிக்கிறதுக்கு கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த பெண் பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் கரெக்டாக யூதன் கண்டுபிடிச்சிட்டா, ரைட்? யூதனாகிய நீர் எதுக்கு என்கிட்ட தண்ணி கேட்குறீன்னு கேட்குறான். அப்போ பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. மற்ற யூதர்களை போல தான் அவரும் இருந்தார். ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பாருங்கள், சிலுவையில் அவர் தொங்கும்போது பாருங்கள், கரங்கள் காலெல்லாம் ஆணி அடிச்சிருக்கிறாங்க. ஆணினா இந்த இத்தினுண்டு ஆணி இல்லை, நம்ம வீட்டில் அடிக்கிற ஆணி மாதிரி கிடையாது, நல்லா நீளமான ஆணி, தலையில் முள்முடியை அடித்து வச்சுருக்கிறாங்க. அந்த முள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குமா. அந்த 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 இடங்களில் கிடைக்கிற அந்த முள் வந்து நல்லா இத்தினுண்டு முள்லாம் கிடையாது, நல்லா 1 இன்ச்சு 2 இன்ச்சு அதுக்கு மேலே கூட இருக்கும், ரைட்? அந்த முள்ளை தலையில் அடித்தா அந்த முள் அப்படியே அந்த ஸ்கல்லில் அந்த மண்டையோட அப்படியே அதையும் பியர்ஸ் பண்ணி அந்த மூளையை போய் தொடும். அந்த அளவுக்கு நீளமான முள், அதில் இருந்த அந்த முள்முடியில் இருந்த அந்த முட்கள், அப்படி அடிக்கப்பட்டவர் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவரை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவரை அடித்து சாட்டைனால் அடிக்கிறாங்க. அந்த சாட்டையெல்லாம் எப்படிப்பட்ட சாட்டைனா, அந்த சாட்டையில் வந்து மெட்டல்ஸ், ரைட், இரும்பு அந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த சாட்டையில். அது வந்து பல வார்கள் இருக்கும், ஒரே ஒரு வார் மட்டும் இருக்கிற சாட்டை கிடையாது, ரைட்? அந்த சாட்டையில் வந்து பல வார்கள் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா எலும்பு துண்டு, இரும்பு, செம்பு, இந்த மாதிரி இதெல்லாம் மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓங்கி அடித்தானா அது வந்து அந்த சதையில் போய் அப்படியே பதிஞ்சிரும் பாருங்கள். அவன் திரும்ப அப்படி இழுக்கும்போது சதையெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில் வரும். அப்படி அடித்து 39 40ன்னு சொல்லுவாங்க பொதுவாக, ரைட்? 40-1ன்னு சொல்லுவாங்க, 39 முறை. யோசிச்சு பாருங்கள், அத்தனை முறை அடித்து சதையை பிச்சா எப்படி இருக்கும் உடம்பு, ரைட்? பத்தாததுக்கு கேலி பண்ணுறானு, காரி துப்புறானு, கேவலமாக பேசுகிறாங்க, தூஷணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவர் பொறுத்துக்கிட்டு இருந்தார். எதுக்காக? நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி. ஹல்லேலூயா. அப்போ உதாசீனம் பண்ணார்கள்னு அதை தான் இங்கே சொல்கிறார் இப்படி, ரைட்? அடுத்து கொஞ்சம் கவனிங்க. 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அந்த வார்த்தைகள் முக்கியம். அவர் பட்ட பாடுகள், அவர் சுமந்த அந்த துக்கம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய பாவங்கள்னால உண்டானவை கிடையாது.
நம்முடைய பாவங்களுடைய விளைவுகள், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இங்கே வந்து பாருங்கள், இந்த பாடுகள்ன்ற வார்த்தையை நீங்கள் எபிரேய மொழியில் போய் படித்து பார்த்தீங்கன்னா வியாதிகள், சிக்னஸ் அண்ட் டிசீஸ். அந்த துக்கங்கள்ன்ற வார்த்தையை எபிரேய மொழியில் படித்து பார்த்தீங்கன்னா வலி, பெயின். மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வலிகளை, வேதனைகளை சுமந்தார் அப்படின்னு தான் வந்திருக்கணும் ஆக்சுவல் ட்ரான்ஸ்லேஷன். இந்த லேட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் அதை மொழிபெயர்க்கிறாங்க. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்ம பார்க்குறவனா என்ன நினச்சா, ஏசு நம்ம பாவம் செஞ்சு அவர் பண்ண பாவத்துக்கு கர்த்தர் இப்படி அடிச்சிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவருடைய பாடுகளுக்கு காரணம் நம்முடைய பாவம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதிகளையும் வலி வேதனைகளையும் அவர் சுமந்ததுனால நமக்கு இப்போ என்ன நடக்குது? அவர் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் நமக்கு நீடித்த ஆயுள் உண்டாவதற்காகவும் நாம் குணப்படுத்தப்படும்படி அவர் நம்முடைய வலிகளையும் நம்முடைய வியாதிகளையும் வேதனைகளையும் சுமந்தார். இதான் பண்டமாற்றம். நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கிட்டு, நம்முடைய வலி வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், நீடித்த ஆயுளை கொடுத்தார். என்ன ஒரு டீல் இல்லை? ஆனாலும் இப்போ யாராவது பாருங்கள், நம்மள்ட்ட இருந்து ஒரு துரு பிடிச்ச அந்த பேரிச்சம்பளத்துக்கு விற்பாங்க தெரியுமா அந்த காலத்துலலாம். அந்த மாதிரி பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டிய காரியத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவங்க வந்து நம்மள்ட்ட இருந்து அப்படிப்பட்ட பொருளை வாங்கி ஈம்பத்தாலைக்கு பேரிச்சம்பளம்னு சொல்லுவோம், ஞாபகம் தான். அப்படி ஒரு பொருளை நம்மள்கிட்ட வாங்கிட்டு அவங்க நம்ம கையில் மெர்சிடஸ் காரை கொடுத்தா எப்படி இருக்கும்? கிரேட் எக்ஸ்சேஞ்ச் அது வேண்டான்னு சொல்லுவோமா நம்ம? அந்த மாதிரி தான் பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வலி வாதைகள் வேதனைகள் வியாதிகள் இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? தெய்வீக சுகம், ஆரோக்கியம், நீடிய ஆயுள். ஏன் வியாதி வந்து சாக கிடக்கிறவன கர்த்தர் அந்த வியாதியை அவரே ஏற்றுக்கிறார். ஃபேட்டல் டிசீஸில் ஆரம்பித்து சாதாரண தலைவலி இருந்து எல்லாத்துக்கும், மரணத்துக்கு எதுவான வியாதினாலும் சரி இல்லை நம்முடைய வாழ்க்கையை சிரமப்படுத்துகிற வியாதியாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண தொல்லைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நமக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுளையும் கொடுத்துருக்கிறார். 5ஆம் வசனத்தை கவனிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இல்லை அவசரப்பட்ட அடுத்த வசனத்துக்கு போக வேண்டாம். எனக்கு பிடித்த ஒரு வசனம் இருக்குது மத்தேயுவில், அதை போய் வாசிப்போம். மத்தேயு அல்லேலூயா, மத்தேயு 8க்கு போங்க. அதில் 16-17 வசனங்களை வாசிப்போம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, கவனிங்க, பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். நீங்கள் மத்தேயோட சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்ப்பீங்க. பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார், வியாதிகள் அனைத்தையும் நீக்கினார், வேதனைகள் அனைத்தையும் போக்கினார். அந்த மாதிரி ஆல் இன்க்ளூசிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எல்லா வியாதியும் போக்கிட்டார், எல்லா நோய்களையும் நீக்கிட்டார், எல்லாரையும் குணமாக்கினார் அப்படின்னு அடிக்கடி மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. 17 அது எந்த அடிப்படையில் அவர் அப்படி எல்லா பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கினார்? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய ஊழியத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே அவர் வந்து நீ என்ன பண்ண, நீ குணமாக்கப்படுவதற்கு நீ தகுதியானவனா, நீ உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு காமி, உன் வாழ்க்கையை பார்ப்போம், நீ யார், நீ எப்படிப்பட்டவன், ஒரு ரிப்போர்ட் கார்டை காமி, எத்தனை சப்ஜெக்ட் பாஸ் ஆன, எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன, அந்த மாதிரி அளவு பார்த்து ஆளை பார்த்து அப்படிலாம் அவர் வந்து குணமாக்கலை. விசுவாசித்து வந்த எல்லாத்தையும் குணமாக்கினார். இயேசுவே என்னை குணமாக்கும் கேட்டு வந்து எல்லாத்தையும் குணமாக்கினார். என்ன அடிப்படையில் அப்படி தாராளமாக எல்லாத்தையும் குணமாக்கினார் அவர்? 17ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்கள், இதெல்லாம் ஏசப்பா வந்து சிலுவைக்கு முன்னாடி செய்த அந்த தெய்வீக சுக அற்புதங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு பின்னாடி சிலுவையில் செய்ய போகிற
இந்த மாபெரும் மீட்பின் கிரியையின் அடிப்படையில் தான் செஞ்சார். அல்லேலூயா. இதெல்லாம் இயேசு சிலுவைக்கு முன்னாடி செஞ்ச காரியம். அதே கர்த்தர் எப்போ செஞ்சாராம், எப்படி செஞ்சாராம்? சிலுவையில் பின்னாடி ஏசப்பா செய்ய போகிறத அடிப்படையாக வச்சு இப்போ குணமாக்குனார். நம்ம சிலுவைக்கு அப்புறம் வாழ்கிறோம். இப்போ ஏசப்பா ஆல்ரெடி சிலுவையில் வியாதி வேதனை வலி எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். இப்போ நம்மளை இன்னும் எவ்வளவு தாராளமாக குணமாக்குவார் யோசிச்சு பாருங்கள். இன்னும் எவ்வளவு நல்லா குணமாக்குவார், இன்னும் எவ்வளவு அதிகமாக குணமாக்குவார். அல்லேலூயா. எனக்கு ஏதாவது வலி வேதனை நோய் ஏதாவது வந்துச்சுன்னா நான் இந்த வசனத்துக்கு வருவேன். இந்த இயேசு சிலுவையில் பட்ட அந்த பாடுகளை குறித்து அந்த வசனம் இருக்குல்லையே, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவேன். ரைட், ஃபேவரட் வேர்ஸ். இந்த சிலுவையின் அடிப்படையில் நீங்கள் தெய்வீக சுகத்தை தேடி பாருங்கள், கேட்டு பாருங்கள் கர்த்தர்கிட்ட. ஈஸியாக தெய்வீக சுகம் கிடைக்கும். ஆனால் இயேசு சிலுவையில் அவ்வளோ செஞ்சுருக்கிறார் நமக்காக. இந்த சிலுவைன்றது தேவனுடைய அன்பு இரக்கத்தின் மாபெரும் வெளிப்பாடு. த ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் லவ் அண்ட் மெர்சி. அதை காட்டிலும் பெரிய எக்ஸ்பிரஷன் ஒன்றுமே கிடையாது. சிலுவை பார்த்திங்கன்னா கர்த்தருடைய அந்த மாபெரும் இரக்கம் அன்புக்கான ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. இதை காட்டிலும் பெரிய விதத்தில் கர்த்தர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. இதை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த முடியாது. அந்த சிலுவையில் கர்த்தருடைய முழு அன்பும் இரக்கமும் கொட்டப்பட்டிருக்குது. அப்போ அந்த சிலுவையின் விசுவாசித்து நீங்கள் கர்த்தாவே என்னை குணமாக்குங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மொத்த அன்பு அந்த இரக்கம் அப்படியே ஊற்றப்படும் உங்கள் மேலே. புரியுதா? அல்லேலூயா. அதனால தான் மனுஷன் ரட்சிக்கப்படுறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ அதை பார்ப்போம் போய். இப்போ தெய்வீக சுகத்தை பார்த்தோம். ஏன் மனுஷன் இவ்வளவு ஈஸியாக ரட்சிக்கப்படுறான்? ரட்சிப்பு இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன ரட்சிக்கப்படுறதுக்கு 7 மலை தாண்டி இப்போ 6 கடலை நீந்தி போய் இப்போ இப்போ மக்கள்லாம் இப்போ மார்ஸ் அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மார்ஸுக்கு போனோம் அப்படின்லாம் இல்லையா? அப்படிலாம் அங்கே போய் ஒரு பெரிய படைக்கு விரோதமாக சண்டை போட்டு அப்படியே நம்ம ரட்சிப்பை சம்பாதிச்சோம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு செய்த மீட்பை குறித்து கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவராக இயேசுவை நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுறோம் இல்லையா? சிம்பிள். இது கஷ்டம் கிடையாது. ஏன் கர்த்தர் இது இவ்வளோ ஈஸியாக மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார்? எந்த அடிப்படையில்? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 மறுபடியும் போவோம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, நம்முடைய பாவத்துக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். புரியுதா? நமக்கு கர்த்தரோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு நம்ம மேலே வர வேண்டிய அந்த ஆக்கினை, அந்த தண்டனை இயேசுவின் மீது வந்தது. இயேசு காயப்படுத்தப்பட்டார் நம்முடைய பாவத்து நிமித்தம், நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். இங்கேயும் ஒரு மாபெரும் பண்டமாற்ற பார்க்கலாம், ஒரு எக்ஸ்சேஞ்ச். இயேசு நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். ரைட்? எதுக்கு? நமக்கு மறுபிறப்பு உண்டாக வேண்டும் என்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும் என்று இயேசு நம்முடைய பாவங்களை அவர் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன ஒரு டீல் இல்லை? நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள்லாம் அவர் கையில் கொடுத்துட்டு அவருடைய நித்திய ஜீவன், அவருடைய நீதி, அவருடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம். இதான் எக்ஸ்சேஞ்ச், இதான் சிலுவையில் நடக்குது. ஏசு எடுத்துக்கிட்டார் எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவரை ஏற்றுக்கிட்டு, நம்முடைய தண்டனை அவரை எடுத்துக்கிட்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார், நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார், நமக்கு மறுபிறப்பை கொடுத்தார். இதனால தான் இயேசு செய்த இந்த காரியத்தினால தான் இன்றைக்கி மறுபிறப்பு சுலபமாக இருக்குது. நீங்கள் இந்த கட்டுக்கதையெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, சின்ன வயசில் நான் இந்த அம்பளி மாமா அதெல்லாம் படிப்பேன், புக்ஸ் வாசிக்கிற பழக்கம் உண்டு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஆஃப் லைஃப், இந்த இட்டர்னல் லைஃப், ரைட், இம்மார்டாலிட்டி, அதை குறித்து அப்படி இருக்கணும். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு ஆசை இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும், சாகக்கூடாது, சாவை தோக்கடிக்கணும், ரைட், என்றென்றைக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை மனுஷனுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதுக்கென்று அவன் உருவாக்கப்பட்டவன் இல்லையா? அப்போ கர்த்தரை அறியாத மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கதை எழுதுவாங்க. என்னென்னா அந்த 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 நித்திய ஜீவனுக்கான ரகசியம்
ஏதோ ஒரு காடில் ரைட்டு 10 மலை தாண்டி ரைட் 7 கடல் தாண்டி பல ஆபத்துகளை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல பதிக்கப்பட்டிருக்குது. அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு இவங்களாம் போவாங்க. ரைட், ஒரு ஹீரோ அவரோட ஒரு கூட்டம், அதை தவிர்த்து வில்லன்கள் இப்படிலாம் போவாங்க இல்லையா. அப்படி போய் பயங்கர கஷ்டப்பட்டு அதை எடுப்பாங்க. அந்த மாதிரி கர்த்தர் நித்திய ஜீவனை உண்டு பண்ணியிருந்தால் நம்மளாம் என்ன ஆகுறது? எல்லோரும் நரகத்துக்கு போக வேண்டியதுதான் இல்லையா. ஆனால் கர்த்தர் அதை சுலபமாக மாற்றினார். சுலபமாக மாற்றுறதுக்கு காரணம் என்ன? இயேசுடைய பாடுகள். இயேசு பாடுபட்டதுனால நமக்கு அதை சுலபமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார், இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார். இயேசு குற்றமில்லாத வாழ்க்கையை தன்னையே தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக கொடுத்துருக்கிறார். அதனால தான் நமக்கு இன்றைக்கி நித்திய ஜீவன் சுலபமாக கிடைக்குது. இல்லை, நித்திய ஜீவன் என்ன சும்மாவா? ரைட், அதை பெற்றுக்கொள்வது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ ராஜாக்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறான். எத்தனையோ சயின்டிஸ்ட்லாம் இன்றைக்கி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். எவ்வளோ பணக்காரங்க இதுக்காக எவ்வளோ கோடிக்கணக்காக பணத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாமே பாவத்துக்கு அடியிலையும் மரணத்துக்கு அடியிலையும் இருக்கிறதுனால யாராலையும் இதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஏசப்பா நமக்கு அதை மேற்கொண்டு நித்திய ஜீவனை இலவச ஈவாக கொடுத்துருக்கிறார். என்ன ஒரு பெரிய டீலு நமக்கு இது இல்லை? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். அடுத்து இன்னொரு டீல் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அதையும் பார்ப்போம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே நம்ம 3ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா 13-14 வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அதாவது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு, அதாவது யூதர் அல்லாத தேசங்களுக்கு நமக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தர் இயேசு சிலுவையில் சாபமாக மாறினார். நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்? 2 காரணம். 1, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மீட்கப்பட வேண்டும். அந்த பாவத்தின் விளைவாகிய அந்த சாபம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு நாம் அழியாதபடி, கெட்டு போகாதபடி, வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவராகிய இயேசு நம்மை அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஒரு பக்கம் அழிவிலிருந்து தப்புவித்தார் நம்மளை. ஆனால் அத்தோடு நிற்கலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலேயும் வரணும்னு விரும்பினார். அப்படி விரும்பி சிலுவையில் அவர் சாபமாக மாறினார். என்ன ஒரு டீல் இல்லை? அவர் சாபத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ரைட், சாபத்திலிருந்து விடுதலையை கொடுத்துருக்கிறாரு. என்ன ஒரு கிரேட் எக்ஸ்சேஞ்ச். ஹல்லேலூயா. இதை காட்டிலும் நல்ல டீல்லாம் உங்களுக்கு எங்கேயும் கொடுக்க முடியாது. யார் கையிலையும் சிக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டீலை மற்றவங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல டீல் இது. அவர் சாபத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய ஆண்டவராக இயேசு எவ்வளோ நல்லவர் இல்லை? எப்படிப்பட்ட மீட்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தியானிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. இந்த 8ஆம் அதிகாரம் மற்றும் 9ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா இதோட கான்டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, யூதேயா தேசத்தில் எருசலேமில் இருக்கிற அந்த புவர் செயின்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏழை விசுவாசிகள், அவங்களுக்கு உதவி செய்யும்படி பிலிப்பிய சபையும், கொரிந்து சபையும், மக்கதோனியா சபையும், அக்கேயா சபையும் ரைட், இவங்க பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. பணம் கலெக்ட் பண்ணி எல்லாம் சேகரித்து அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லி பணம் அனுப்புகிறாங்க. அதுதான் பேக்ரவுண்ட் ரைட். இந்த காரியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மூலமாக பேசும்போது இந்த விதமாக சொல்கிறார்.
கொஞ்சம் வாசிப்போம். முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். பாருங்கள், நம்ம பொதுவாக இருக்கிறப்ப எடுத்து கொடுக்கறதுக்கு பெருசாக ஒன்றும் கிருபை தேவை கிடையாது, ரைட்? ஆனால் நாமளே கடும் கஷ்டத்தில் இருக்கும்போது, நாம் கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போது, நாம் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும்போது, தாராள மனதோடு அடுத்தவங்களுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு எடுத்து கொடுக்கறது இல்லையா, அதுக்கு கிருபை வேணும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அந்த விதத்தில் கர்த்தருடைய கிருபை மகா பெரிய விதமாக இந்த மக்கதோனியா சபையில் வெளிப்படுது, ரைட்? அதை ஒரு உதாரணமாக பயன்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் வந்து இந்த அக்கேயா சபை, கொரிந்து சபை மக்களையும் ஊக்குவிக்கிறார், ரைட்? அப்படி அவர் போதித்து வரும்போது இப்படி சொல்கிறார், 3ஆம் வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவங்க வருந்தி கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம், நீங்கள் போய் அவங்க இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருந்தி கேட்குறாங்க. இவங்களே கொடூர தரித்திரத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் வருந்தி கேட்குறாங்க, போய் கொடுங்க அப்படின்னு. இப்போல்லாம் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம யாராவது கொடூர தரித்திரத்தில் இருந்தால் நம்ம தான் வருந்தி கேட்போம் மற்றவங்கள்ட்ட, எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு, இல்லையா? ஆனால் இவங்க எப்படின்னா, இவங்க கொடிய தரித்திரத்தில் இருந்தோம் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தி கேட்குறாங்க, அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, இதுக்கு தான் கிருபை. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அப்போ கான்டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பணம், ரைட்? பணம் வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக கலெக்ட் பண்ணுறாங்க, அதுதான் கான்டெக்ஸ்ட், ரைட்? 8ஆம் வசனம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்களுக்கு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்கிறேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவராக இயேசு தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? இப்போ கர்த்தருடைய கிருபை இவங்க மேலே வந்தப்போ இவங்க கொடிய தரித்திரத்தில் இருந்தும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு பணம் அனுப்புகிறாங்க. அது மூலமாக தேவ கிருபை இவங்க மூலமாக வெளிப்படுது இல்லையா, இந்த மக்கதோனியா சபை மூலமாக. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு இங்கே சொல்கிறார், ரைட்? இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இது எங்கே நடந்துச்சுன்னா சிலுவையில். ஹல்லேலூயா. அந்த சாபம் மொத்தமாக கர்த்தர் மீது வந்துச்சு இல்லையா, அங்கே வந்து அவர் வந்து சிலுவையில் கர்த்தரால் கைவிடப்பட்டு அங்கே தொங்குறாரு இல்லையா, அந்த நேரத்தில் நடந்த காரியம், ரைட்? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், தேவ நீதி எல்லாத்தையும் கொடுத்தாரு, ரைட்? அவர் நம்முடைய வியாதிகளை எடுத்துக்கொண்டு நமக்கு தெய்வீக சுகம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அவர் நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பார்த்தோம். அதே போல் இங்கே அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, பாருங்கள், இந்த பாவத்துடைய விளைவு தான் சாபம், தரித்திரம், தீமை, இவைகள்லாம், ரைட்? ஹல்லேலூயா. அந்த விதத்தில் சிலுவையில் பாவத்துக்கு மட்டும் இயேசு பரிகாரம் உண்டாக்கலை, அந்த பாவத்தினால் உண்டான தீய விளைவுகள் எல்லாத்துக்குமே பரிகாரத்தை உண்டு பண்ணுறார். புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், இங்கே தரித்திரத்துக்கு ஒரு பரிகாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறார். அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையில் தரித்திரரானார். எதுக்கு? நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி. ஹல்லேலூயா. நீங்கள் தரித்திரத்தை போய் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அது சாபத்துக்கு அடியில் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் தரித்திரம் இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாடு நல்லா படித்து பாருங்கள். அதனால தான் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கணும். அப்போ தான் இந்த வசனங்களுக்கெல்லாம் அர்த்தம் வழங்கும் நமக்கு. அடுத்து இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் போதிக்கிறது.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு வேதம் போதிக்குது. அதனால் பார்த்தோம்னா இங்கே ஏசப்பா என்ன செஞ்சார்? சிலுவையில் நமக்காக அவர் தரித்திரரானார். எதுக்காக? நாமளும் தரித்திரராக இருக்கணுன்றதுக்காக இல்லை. அவர் நம்ம எதுக்காக தரித்திரர் ஆனார் என்றால் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், கவனமாக இருக்கணும். பைபிளில் எதையும் கூட்டவும் கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது. இது கர்த்தருடைய சட்டம். ரைட்? இங்கே பயன்படுத்த அந்த கிரேக்க மொழி வார்த்தையை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னாலும் தெளிவாக தெரியும் இது ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறதுன்னு. இங்கே இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தோட அந்த கான்டெக்ஸ்ட்டை படித்து பார்த்தாலும் சரி, அதுவும் தெளிவாக நமக்கு எடுத்து காமிக்குது இது பணத்தின் காரியத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு. ரைட்? தவிர்த்து நம்ம பல தேவ வசனத்தை மற்ற பகுதிகளில் ஆசீர்வாதத்தை குறித்து, கர்த்தர் தன்னுடைய மக்களுக்கு செய்கிற நன்மைகள், இது அடிப்படையிலலாம் வச்சு பார்த்தோம்னா, ரைட், இது தெளிவாக தெரியுது நமக்கு. இங்கே அவர் பணத்தின் காரியத்தை, ஐஸ்வர்யத்தை குறித்து, இயற்கையான செல்வங்களை குறித்து பேசுகிறார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. ஹல்லேலூயா. அதனால் இதுவும் நமக்கு கர்த்தர் சிலுவையில் உண்டு பண்ணின ஒரு ஆசீர்வாதம். அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இது எல்லாமே கர்த்தர் நமக்கு சிலுவையில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். A divine exchange, a great exchange. ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்து இப்படி மாபெரும் ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய சிலுவை பாடுகளின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர். தாப்பனே, உம்முடைய மாபெரும் அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நீர் உண்டு பண்ணின இந்த மாபெரும் மீட்பிற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நித்திய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த மறுபிறப்புக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீரே ஸ்தோத்திரம். தாப்பனே, நரகத்துக்கு எங்களை தப்புவித்து பரலோக குடிமகன்களாக மாற்றியிருக்கிறீரே ஸ்தோத்திரம். பிசாசின் ராஜ்யத்திலிருந்தும் அந்தகாரத்தின் ராஜ்யத்திலிருந்தும் எங்களை மீட்டெடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் குடிமகன்களாக எங்களை மாற்றியிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு எங்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்தபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய வலி வேதனைகளை சுமந்து தீர்த்தபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, ஆரோக்கியத்தையும் தெய்வீக சுகத்தையும் நீடிய ஆயுளையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்தில் பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். தாப்பனே, எல்லாவித வலி வேதனைகள் நோய்கள் வியாதிகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வலி வேதனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாகட்டும். தாப்பனே, மாபெரும் விடுதலையை நீர் கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, வலி வேதனைகளிலிருந்து விடுதலையை நீர் கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே சாபமாகி எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்பை உண்டு பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். தாப்பனே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதம் பலிக்கட்டும். தாப்பனே, பெருக்கங்கள் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் பெருக்கங்கள் உண்டாகட்டும். தொழிலில், அவங்க கையின் கிரியைகளில், அவங்க பார்க்குற ஊழியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். நன்மைகள் உண்டாகட்டும். உம்முடைய ஆசீர்வாதமாக உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் உண்டாகட்டும். தாப்பனே, கடன் பிரச்சனைகளிலிருந்து மாபெரும் விடுதலை உண்டாகட்டும். தரித்திரத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தாப்பனே, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த ஐடியாஸ், அந்த வெளிப்பாடுகள் இந்த மக்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, பிதாவே, நீர் எங்களை நினைக்கிறவராக இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். தாப்பனே, எங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம்.
எங்களுக்காக எங்கள் ஆண்டவராக இயேசு நொறுக்கப்பட்டாரே ஸ்தோத்திரம். எங்கள் மீது வர வேண்டிய தண்டனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது வந்ததே, அதன் மூலமாக எங்களுக்கு நீர் பாவம் மன்னிப்பையும் மறுபிறப்பையும் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மாபெரும் வெளிப்பாடு உண்டாகட்டும், மகா பெரிய வெளிப்பாடு உண்டாகட்டும். இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய பலத்த கரம் அவர்களை தொடட்டும், ஆவியானவருடைய அந்த உணர்த்துதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ரட்சிப்புக்கு விரோதமான தடைகள் நீங்கி போகட்டும். நீங்கள் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா இப்பொழுது என்னோடு கூட உங்கள் இருதயத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். பிதாவே, உம்முடைய மாபெரும் அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராகி இயேசுவை என்னை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தாரே ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு எனக்காக சிலுவையில் என் பாவத்தின் நிமித்தம் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை போக்கும், என்னுடைய பாவங்களை நீக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய இரட்சகராக, என்னுடைய கர்த்தராக இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உமது வார்த்தையின்படி நான் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன். பிதாவே, உம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறியிருக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்தபடியாக ஸ்தோத்திரம். என்னை மீட்டபடியாக ஸ்தோத்திரம். என்னை மறுபடியும் பிறக்க செய்தபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்னோடு கூட சேர்ந்து அந்த ரட்சிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தவர்கள் எங்களுக்கு அதை குறித்து தெரியப்படுத்துங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் உங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக செய்த அந்த அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் சேர்ந்து துதிப்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனைகள், இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ரைட், அவங்க ஆசீர்வதிக்கப்படும்போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஊழியத்தோட காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் ஊழியத்தோட யூத் மினிஸ்ட்ரி சேனல் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதே போல் காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் ப்ரேயர் குரூப்போட சேனல் லிங்க்கும் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்கும். அது ரெண்டையும் பயன்படுத்தி இந்த யூத் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெருத்த மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.